பாஸ்டர் பால் முருகேசனின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்றைக்கு இரண்டாவதாக என்னுடைய பின்னணி சரித்திரத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவது ஆந்திராவிலேருந்து வந்தது, மதுரையில் செட்டில் ஆனது சொல்லிட்டேன். இரண்டாவது அங்கேருந்து நான் தொடங்குகிறேன். மதுரையில் தேனி ரோட்டில் பிச்சைப்புள்ள சாவடி என்ற ஒரு ஊரில் நாங்கள் குழுவாக இருந்தோம். எங்களுடைய ஜனங்கள் முழுவதும் அங்கே இருந்து அங்கே எல்லாம் குறி பார்க்க, நாடு ஓடிகளாக தேசாந்தரிகளாக திரிய. போலீஸ்னால் ரொம்ப பயப்படுவோம். போலீஸுக்காரங்களுக்கு போக மாட்டோம். கிராமங்கள் அதுக்கு தான் கிராமங்கள் தோறும் பிழப்பு நடத்துறது. அந்த மாதிரி இருக்கும்போது 1947 சுதந்திரம் இந்தியா வாங்கிருச்சு. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து மகாத்மா காந்தியினுடைய சத்தியாகிரகத்தினாலையும் இடைவிடாத போராட்டத்தினாலையும் அகிம்சை கொள்கையினாலையும் அவர் வீர சிவாஜியை பார்த்தாரு, கட்டபொம்மனை பார்த்தாரு, ஜான்சி ராணியை பார்த்தாரு, மங்கம்மா பார்த்தாரு, குயிலியை பார்த்தாரு. எல்லா வீரத்திலேயே போய் செத்தாங்க. நாம் அகிம்சை வழியில் போவோம். அந்த அகிம்சை வழி லண்டனில் ஒரு பாரிஸ் பட்டம் படிக்கும்போது புதிய ஏற்பாடை மத்தேயு 5 அதிகாரத்தை படித்து ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, தீமையோடு எதிர்த்து நிற்காத, உன் பகைவர்களையும் நேசி, அவங்களையும் மன்னிச்சு, அவங்களையும் நீ அன்பு கூறு. இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு. என்னடா அது இப்படி இருக்குது? வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, கல்லு கல், அடிக்கு அடி, இதான் நியாயம், நீதி, அதான் வீரம். என்ன இயேசு இப்படி சொல்லியிருக்காரு? இன்றைக்கி உலகமே அவரை மகானாக கும்பிடுறாங்க, உலகத்திலேயே வளர்ந்துருக்கு. அப்போ இதான் ரகசியமா? இப்போ இந்த அகிம்சத்தை நம்ம கையில் எடுத்தா இந்தியாவாவது மீட்கக்கூடாதான்னு சொல்லி ஒரு சரியான தீர்மானம் எடுத்தார். அவர் ஒரு பிராமணர் தான். ஆரம்பத்தில் இயேசுவை பிடிக்காது தான். லண்டனில் ஒரு நண்பர் மூலமாக அவர் படித்து வந்ததுனால அகிம்சை கொள்கைக்கு போயிடுவோம், அகிம்சையாக போராடுவோம், அன்பினாலே போராடுவோம்னு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார். அதான் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம். அதனால் ஏகப்பட்ட அளவில் போராட்டம் பண்ணி எவ்வளவோ பேர் செத்து, எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி, எவ்வளவோ இது பண்ணி மதுரையில் மட்டும் 21 முறை வந்திருக்காரு மதுரைக்கு. அதனால தான் இந்தியாவிலேயே இவருக்கு காந்தி மியூசியம் மதுரையில் இருக்குது. மதுரையில் தான் சட்டை கலட்டினார். என் மக்கள்லாம் சட்டை போடாமல் இருக்காங்க. ஏன்னா கிராமங்களில் பொதுவாக சட்டை போட மாட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கிழவிக சட்டை போட மாட்டாங்க, விவசாயிக யார் சட்டை போடுறாங்க? அவங்க போடாத சட்டையை நான் எதுக்கு போடுறது? அவங்க எல்லோரும் என்றைக்கு சட்டை போடுறாங்களோ அன்றைக்கி தான் நான் சட்டை போடுவேன்னு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் எவ்வளோ பெரிய புரட்சி அது! ஒரு பெரிய வக்கீல் தான் அவர், நல்லா படித்தவர் தான். மோகன் அவர் பேர், முந்தி பழைய பேர் மோகன். அந்த காந்தி அவங்க ஜாதி பேர். அப்போ அந்த முறையில் ஒரு சாதாரண ஒரு இதை கையில் எடுத்து சட்டையை மதுரையில் தான் கலட்டினார், கிளமாசி வீதியில். அதனால் மதுரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் காந்தியினுடைய அகிம்சை சுதந்திரத்துக்கு வழிவகுத்தது. வெள்ளைக்காரங்களே நாங்களே இந்த பைபிளை கடைப்பிடிக்காத சூழ்நிலையில் இவர் எப்படி பைபிளை கடைப்பிடிக்கிறாரு? ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரன் பூட்சாலை எத்தும்போது என் பல்லே விழுந்துருச்சு. என் பல்லே விழக்கூடிய அளவில் நீ எத்துறீன்னா உன் கால் எப்படி வளைக்கும்னு தடவி கொடுத்துருக்குறாரு. எப்படி அந்த அளவில் தீண்டாமல் லண்டனில் வெளிநாட்டில் அவ்வளோ தீண்டாமல் ஜாதி வெறி இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் அனுபவசாலியாக வந்ததுனால இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இயேசுவை பின்பற்றி அகிம்சை கொள்கையில்
இந்த நாட்டையே ஏன்னா அடிக்கும் போதெல்லாம் அடி 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 என் நாட்டை கொடுத்துரு, அடிங்க நாட்டை கொடுத்துரு. இப்படி இதே இருந்துக்கிட்டு இருந்தால் எத்தனை தடவை அடிப்பான்? வீரனாக இருந்து சண்டை போட்டால் சரி, அடிக்கும் போதெல்லாம் அடி 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 அடினா எத்தனை பேரை காந்தி பின்னாடி தொண்டர்கள் ரொம்ப பேர் செத்துருக்காங்க. 100கணக்கில் 1000கணக்கில் செத்துருக்காங்க. எத்தனையோ பேர் சிறை தண்டனை. வஉசி சிதம்பரனாரெல்லாம் தூத்துக்குடியில் ஒரு பெரிய கப்பலையே எல்லக்காரங்களுக்கு எதிராக ஏக்கி பேர் பெற்றவர். அவரை சிறையில் அநியாயமாக போட்டு இது பண்ணி கடைசியில் கஞ்சி இல்லாமல் சென்னையில் ஒரு எண்ணெயை விற்று வாழ்ந்து அதில் கஞ்சி குடித்து பரிதாபமாக தான் சேர்த்துருக்கார். ஒரு சாவு ரொம்ப அது மாதிரி நிறையா தியாகிகள், நிறையா சிறைவாசங்கள், நிறையா தண்டனைகள், தியாகிகள், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு தியாகம். 1947 இந்த சுதந்திரம் கிடைச்சது. வெள்ளைக்காரங்களும் சிலர் ஆதரவாக இருந்திருக்காங்க. மிஷினரிகள் அன்னி பெசன்ட் அம்மையார்னு ஒரு அம்மா லண்டனில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரியாக இருந்து புரட்சி செய்து புருஷனை கூட டைவர்ஸ் பண்ணிட்டா. அதை அந்த அம்மா தொழிலுக்கு அது அந்த புரட்சிக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி அந்த அளவில் நம்ம இந்தியாவுக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் இந்துவாகவே மாறி விவேகானந்தரை அந்த அம்மாவை பிடிச்சி இவங்களுக்கெல்லாம் ஆலோசனைகள் சொல்லி ஒரு இந்துன்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் கூட ஒன்று ஆரம்பித்து இன்ன வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்து கூட வாரணாசியில் இருக்குது. அதனால் ஒரு வெள்ளைக்காரியை கூட இவங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு உதவியாக இருந்து இந்த மூவண்ண கொடி அந்த அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மூவண்ண கொடின்னா அது அர்த்தம் என்னென்னா, மேலே காவி கொடி இந்துக்களுடைய புனித உடை, நடுவில் கிறிஸ்தவங்க வெள்ளை அவங்க புனித உடை, கீழே பச்சை இஸ்லாமியருடைய புனித உடை, நடுவில் உள்ள அசோக சக்கரம். இந்த 3 மதத்துக்கு சமதர்மம், ஜாதி மதமற்ற நாடு, ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு, எல்லா மக்களும் இங்கே வாழ்ந்ததுனால எல்லாரும் போராடி சுதந்திரம் வாங்கிறதுனால காங்கிரஸ்னு பேரே வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு காங்கிரஸ்னால் ஒரு ஐக்கியம், ஒரு இது கூட்டமைப்பு, அதுவே தெரியாமல் இருந்திருக்காங்க. காங்கிரஸ்னு ஒரு பேரை வச்சு கொடியை வச்சு அதுக்கு அமைச்சு இப்படி தியாகம் பண்ணி வெள்ளைக்காரங்க மிஷினரிங்க நிறைய வெள்ளைக்காரனுக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காங்க. வெள்ளைக்காரங்க வந்ததுனால அவங்களோட சேர்ந்து வியாபாரத்துக்கு சிலர் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சில மிஷினரிகள் நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கால்டுவேர் போப்பு, ஜியு போப்பு, வீரமா முனிவர்னு சொல்கிறது, அன்னை தெரசான்னு சொல்கிறது, நிறையா பேர் இயேசுவின் பேரால் தொண்டுதல் பண்ணியிருக்காங்க, சமூக சேவைகள் செஞ்சுருக்காங்க. எவ்வளவோ ஆஸ்பத்திரி, எவ்வளவோ கல்வி அவங்க இல்லாட்டினா கல்வியே கிடையாது. அவங்க 18ஆம் நூற்றாண்டுலலாம் காட்டுத்தனமாக நம்ம இந்தியாவில் இருந்துக்கிறாங்க. ஜாக்கெட் போடாமல் பொம்பளைங்க ஜாக்கெட் போட்டால் அதுக்கு வரியான், உடன்கட்டை ஏறுறது, எல்லாம் பிராமணர்களுடைய ஆதிக்கம். பிராமணர்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க யூதர்களிலிருந்து ஒரு பிரிவு, யூத பிராமணன்னு சொல்லுவாங்க. இயேசு கிபி முன்னாடி 1000 வருஷத்துக்கு முந்தையே கைபார் கனவா வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி இந்தியா உள்ள அரசர்களை ஆக்கிரம் பண்ணி அவங்கள ராஜகுருவாகி அப்படி இந்த நாட்டை அபகரித்தவங்க தான் அவங்க ஆரியப்படைன்னு சொல்லுவாங்க. அவங்க குடியேறின பகுதியெல்லாம் ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரித்திரம் படித்தா உங்களுக்கு தெரியும். அப்படி வந்தவங்க நாட்டை அப்படியே அபகரிச்சிட்டாங்க. வெள்ளைக்கார சுதந்திரத்துக்கு போராடும் போது வெள்ளைக்காரங்களோட ஜாயின்ட் ஆனாங்க. சாவர்கார்னு ஒருவரெலாம் அந்தரங்கமாக வெள்ளைக்காரங்களை எதிர்த்தான், வெளியரங்க ஆகும்போது ஆதரித்தான். அவன் அந்தமான் இதில் சிறையில் இருக்கும்போது கூட ஒரு 13 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அப்புறம்தான் விடுதலை ஆனாங்க. அவன் ஒரு வெள்ளைக்காரனை முன்னாடியே அந்தரங்கமாக கொண்டிருக்காங்க. அதான் மதவெறின்னு சொல்கிறது. நாங்கள் மதவெறி காளி பக்தர்கள் அவங்க. அதான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறது
25 ஆரம்பித்தாங்க. ஆர்எஸ்எஸ்னால் ராஜ்ய சேவா சங்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த சின்ன ஒரு தீபம் இருக்கும், அதான் அவங்க சின்னம். ஜனசங்கம்னு சொல்லி இருந்துச்சு. அப்படி அவங்க சாவக்கர்னு ஒரு இதாகி அதில் காந்தியை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவங்க தான் அது கோச்சே. அப்படி ஒரு மத வெறியை தான் அந்த பொதுவாக இப்போ பிராமணர்கள் முழுவதும் அப்படி தான் வெள்ளைக்காரங்களை மறைமுகமாக ஏற்றுருக்குறாங்க. வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரவு கணக்கு வழக்கு எழுத இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க கொஞ்சம் சிகப்பாக இருக்கிறதுனால, கொஞ்சம் படிப்பு அறிவு இருக்கிறதுனால அவன் சுயநலத்துக்கு இவங்களை பயன்படுத்தினா, இவன் அவங்கள ஆட்டையை போட்டு இவன் தந்திரமாக சில பொருட்களை நியமித்தான். நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் சூத்திரர்கள்னு சொல்லி காலில் இருந்து வந்தோம், எல்லாம் குல தொழில் தான் செய்யணும், எவனும் படிக்கக்கூடாது, படித்தா இவனுக்கு வேலை போயிடும்ல, அப்படி செஞ்சாங்க. இப்போ முஸ்லீம்கள் தான் கொஞ்சம் ஞானமாக கொஞ்சம் கோளாறாக இருந்திருக்காங்க. மிஷினரிகள் வந்த பிறகு கிறிஸ்தவ தொண்டுகள் மூலமாக இந்த தமிழர்களுக்கு கொஞ்சம் வாழ்வு கிடச்சிருக்கு. பொதுவாக தென்பகுதியில் பார்த்திங்கன்னா கண்ணில் பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி ஜனங்களெல்லாம் படிப்பை கொடுத்து ஜாக்கெட் போட வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து, குறிப்பாக கல்வி தான், அந்த கல்வியிலேயே அவங்கள நல்ல முறையில் கொண்டு போய் தியாகம் பண்ணி எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. எவ்வளவோ தியாகிகள் நிறைய செத்துருக்காங்க. இன்றைக்கும் அந்த கல்லறைகள் அந்த கூடங்குளம் பகுதி, அந்த நாசரேத்து, அந்த இடையங்குடிகளெல்லாம் அவ்வளவு இன்னும் கல்லறைகள் இருக்குது. அந்த அளவில் அவங்க தியாகம் பண்ணி நாட்டை சரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வகையில் வெள்ளைக்காரங்களே ஆச்சரியப்பட்டு சரிப்பா நீ இருந்துக்கன்னு சொல்லி அவங்களாலேயே முடியல. இன்றைக்கி அந்த அளவில் சுதந்திரம் மேற்கொண்டு 1947 நைட்டில் சுதந்திரம் கொடுத்தாங்க. நேருக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அது ஜவஹர்லால் நேரு அவர் தான் பிரதமர். அந்த காலகட்டத்துக்கு பிறகு காமராஜரை பற்றி உங்களுக்கு தெரியும், விருதுநகரை சேர்ந்தவர். விருதுநகரில் அப்போ விருதுப்பட்டி. அப்போ அந்த நேரத்தில் இவர் கூட ராஜ் இல்லை, காமாட்சி இவர் பேர். ஏன்னா ராஜுன்னு எவனும் சொல்லக்கூடாது, பிராமணங்களுடைய இது. ஏன்னா நாங்கள் தான் ராஜாவை ஆண்டுக்கிட்டு இருந்தால் நீ ராஜுன்னு ராஜுன்னு பேர் எவனும் வைக்கக்கூடாது. அவர் பேர் காமாட்சி, அவங்க அம்மா சிவகாமி, அதனால் காமாட்சின்னு சொல்லி இவருக்கு பேர். ஆனால் அவங்க அம்மா செல்லமாக ராஜான்னு கூப்பிடுமா, அதனால் காமா ராஜா ரெண்டையும் சேர்த்து பெரியார் இந்த பேர் வச்சார். 1954 காமராஜான்னு நீ வச்சுக்க, நீயும் ராஜாவை ஆகுடா என்னன்னு சொல்லி அவரை அரசியலில் நிற்க வச்சு அவரை ஆதரவு கொடுத்து கொண்டு வந்தது உடைய முக்கால் பங்கு பெரியாருக்கு சேரும். பெரியாருடைய கொள்கை அரசியல் அமைப்பு இல்லை, அரசியல் சேராதது. அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு, அரசியல் கிடையாது. எந்தெந்த அரசியல் எதிர்ப்பாக இருக்கோ அதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எந்தெந்த அரசு நல்லா இருக்கோ அதை ஆதரவு தெரிவிப்பாங்க. அரசியலில் எவனும் நிற்கக்கூடாது என்பது தான் பெரியாருடைய ஆரம்ப கொள்கை. அது அருமையான கொள்கை. அந்த கொள்கையை இன்றைக்கி கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பதவி ஆசைக்காக தான் அறிஞர் அண்ணாதுரை அதிலிருந்து வெளியேறினார். பதவி ஆசை வந்துருச்சு அவருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவர் முதல்வர் ஆனார். ஆனாலும் ஒரே வருஷத்தில் இறந்துட்டார், அவரால் ஆக முடியல. அவர் தான் திமுகவை ஆரம்பித்தார். அவர் திக, இவர் திமுக. இங்கேருந்து 1972 எம்ஜிஆர் பிரிஞ்சு அண்ணா திமுகவுன்னு ஆரம்பித்தார். இப்படி வந்தது தான் திராவிட கட்சிகள்னு சொல்கிறது. திராவிடன்னு சொல்கிறது இந்த 5 மாகாணங்கள் சேர்ந்தது தான். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிட நாடுன்னு கூட்டமைப்பு. அதான் திராவிட கழகம்னு சொல்கிறது. அதனால் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு அப்புறம்தான் தனியாக பேர் வச்சாங்களே தவிர அதுக்கு முந்தி திராவிட நாடுன்னு தான். இன்றைக்கும் திராவிட கழகம்னு சொல்லி அந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த அடிப்படையில் தான் வந்தது. ஆகவே அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகு காமராஜர் முதல்வரான அந்த காலகட்டத்தில் மதுரைக்கு வந்திருக்கிறாங்க.
மதுரைக்கு வரும்போது பிச்சைப்புள்ள சாவடி வழியாக அவங்க பிரயாணம் போகும்போது நேரு, காமராஜர், இந்திரா காந்தி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ எங்கள் ஜனங்க நாய்க்குமார்கள்லாம் அந்த வெள்ளக்கண் தேட்டரு இல்லை குடியிருந்துருக்குறாங்க தேனி ரோட்டில். அவங்க ஒரு மனு ரெடி பண்ணி இங்கே பறவை பக்கத்தில் பௌர்வசன் இருக்குது, அங்கே நடராஜ பிள்ளைன்னு ஒரு ஐயா காங்கிரஸ் தியாகி, அவர் ஆலோசனை கொடுத்து அவர் தலைமையில், அவர் இல்லாட்டினா இன்றைக்கி எங்கள் ஊரே இல்லை, அவர் தலைமையில் அவரை வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஐயா, நாங்கள் வீரபாண்டி கட்டபொம்ம வம்சாவளி, நாட்டுக்காக போராடினவங்க, நாட்டுக்காக செத்தவங்க, அவங்க இனம்தான் நாங்கள் இப்போ நாடு ஓடிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, எங்களுக்குன்னு ஒன்றும் கிடையாதுயா, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் காமராஜர் ஆய்வு பண்ணி, ஐயோ இப்படியா, நாட்டுக்காக செத்த பரம்பரையா, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் குடிசை போட்டு நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பறவை திண்டுக்கல் மதுரையிலேருந்து திண்டுக்கல் ரோட்டில் பறவையை உங்களுக்கு தெரியும்ல, பறவைக்கும் சமயநூலுக்கும் நடுவில் அந்த கம்மா, பறவை கம்மான்னு பெரிய கம்மா, அதில் ஓரமாக பவர் கவசம்னு சொல்லி ஒரு மில்லு ஓடிக்கிட்டு இருக்குது, கரியெல்லாம் வந்து கொட்டுவாங்க ஒரு ஓரமாக, ஒரு மேடு பகுதி. அந்த இடத்துல ஒரு 7-8 ஏக்கர் இடத்த சொந்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் அரசாங்கம் தர்றோம், இதில் வீடு கட்டிக்கிங்க, சத்தியத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்க, அதனால் இனிமேல் நாடு ஓடிகளை அலையாதீங்க, இங்கேயே வீடு கட்டி இருங்கன்னு சொல்லி காமராஜருடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர் பேர், அதை பேரை சத்தியமூர்த்தி நகர் என்று எனப்படும், நீங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி அந்த பேரை வச்சு இந்த ஊரை கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஊர் உற்பத்தி ஆச்சு. இங்கே இந்த உற்பத்தி ஆகும்போது தான் நான் பிறந்தேன். அதாவது 1967 நான் பிறந்தது. இங்கே மதுரை பெரியாஸ்பத்திரியில் பிறந்து வந்து முருகன்னு எனக்கு பேர் வச்சாங்க. எங்கள் அப்பா குலதெய்வம் முருகன், வேலெடுத்து வீசி காட்டும் வீரகுமரான்னு திருச்செந்தூர் முருகன் தான் கட்டபொம்மனுக்கு குலதெய்வம். அது மாதிரி எங்கள் அப்பா வந்து பழனி முருகன் தான் எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம். அதனால் அந்த முருகன் அடிப்படையில் என் பேரை முருகேசன் சொல்லி பேர் வச்சார். இப்படித்தான் இந்த ஊர் உற்பத்தியானது. இப்படித்தான் இங்கே நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து பேர் அழகர் நாயக்கர், ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார், சோசியம் பார்ப்பார். எங்கள் முன்னோர்களுடைய குலத்தொழில் முழுவதும் சோசியம் பார்க்குறது தான். மற்றபடி இப்போ எவ்வளவோ படித்து எவ்வளவோ தொழில்கள் இப்போ தலைகளாக மாறிடுச்சு. இப்போ உள்ள இதெல்லாம் வேறு. ஆனாலும் அந்த ஜக்கமா வாக்கு விடக்கூடாதுன்னு வீடாறு மாதம் காடாறு மாதம்னு ஒரு பழமொழி இருக்குது. எவ்வளோ தான் வசதி இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளாவது வெளியே போய் சுற்றிட்டு நாங்கள் வந்தால் தான் அவங்க வீடு விளங்கும், இல்லாட்டினா யாராவது ஒரு உயிர் சேதாகும்னு ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாக்கு சொல்லணும், போகணும், வரணும். இதுதான் இந்த கலாச்சாரத்தினுடைய நீதி. அந்த அடிப்படையில் எங்கள் அப்பா ஜோசியம் பார்ப்பார். எங்கள் அம்மா அப்பா அந்த பவர் ஹவுஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு வந்து காந்தி கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார் காலேஜில். எங்கள் அக்கா நிறைய ஆடு இருந்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் குட்டி பையன், சின்ன பையன் பிறக்கிறேன். இதுதான் குடும்பனுடைய பின்னணி, எங்கள் குடும்பத்தினுடைய காரியம். இதிலிருந்து எப்படி ரசிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், எப்படி வந்தேன் என்பது நாளைக்கு சொல்கிறேன்.